ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 15 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த பையனும் ஹாங்கோட ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணுகிட்ட இவன் சண்டை போட்டிருப்பான். "நீ ஏன் ஹாங்க இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவரு என்னோட க்ரஷ். நான் அவர ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம அவரோட லைஃப அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இந்த மாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இத எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸ் பையன் சண்டை போட்ட எல்லாத்தையும் இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹாங்கோட அந்த நோட்டீஸ குப்பையில போட்டுட்டு அவன் திரும்புறப்ப அப்பதான் ஹாங் பையனும் மாடியில வந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த அலெக்ஸ் பையனும் ஹாங் பையனை பார்க்க முடியாம திரும்புறப்ப உடனே ஹாங் பையனும் அலெக்ஸ் பார்த்துட்டு நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்க பையன் பேச வரப்ப உடனே அலெக்ஸ் பையனும் பயந்துகிட்டு இல்ல இல்ல நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். அந்த விஷயத்துக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் தெரியாம அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸ் பையன் சாரி கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஹாங்க பையனும் சிரிச்சுக்கிட்டு இல்ல இல்லடா நீ தேவையில்லாம சாரி சொல்லாத. நான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருக்கேன். ஏன்னா யாருக்கும் தெரியாம அந்த விஷயத்த நீ மறைச்சில. அதுக்காக உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கேன்ட்டு நம்ம ஹாங்க பையனும் தேங்க்ஸ் சொல்றத பார்த்தோன்னே அலெக்ஸ் பையனும் ரொம்ப சந்தோஷமா அதுக்காக தான் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றீங்களா? இதுக்காகலாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் பையன் சொல்லவும் ஹாங்க பையனும் சிரிச்சுக்கிட்டே டேய் தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்க பையன் சொல்றப்ப அலெக்ஸ் பையனும் ரொம்ப ஆர்வமா நம்ம ஹாங்க பையனை கட்டிப்பிடிக்க வரப்ப ஹாங்க பையனும் சிரிச்சுக்கிட்டே அப்பதான் கொஞ்சமா தள்ளி போறப்ப இவன் ரொம்ப ஆர்வமா கட்டிப்பிடிக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் போய் செவுத்துல மோதிடுவான். இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்க பையன் டேய் உனக்கு என்னாச்சுடா? நீ ஓகேவான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட கேட்குறப்ப அலெக்ஸ் பையனும் ஐயோ இவர் முன்னாடி மறுபடியும் இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே, சரி சமாளிப்போன்னு சொல்லிட்டு சார் நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஓகே தான். ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்றப்ப அடிக்கடி இப்படிதான் செவுத்துல மோதி மோதி பார்ப்பேன். ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த செவுரு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் பார்த்து கண்டுக்காதீங்க. இதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஏதேதோ பேசி சமாளிக்கிறத பார்த்தோன்னே ஹாங்க பையனும் திரு திரு முடிச்சுக்கிட்டே அலெக்ஸ் பையனை பார்க்குறப்ப அலெக்ஸ் பையனும் நம்ம ஹாங்க பையனை பார்த்துட்டு சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு நம்ம அலெக்ஸ் பையன் சொல்றத பார்த்தோன்னே ஹாங்க பையனும் ஒன்றும் புரியாத மாதிரி அப்படியே அலெக்ஸே பார்த்துட்டே நின்றுகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அலெக்ஸ் பையன் இல்லை சார் நம்ம ரெண்டு பேருமே நைட்டு டின்னருக்கு போகலாமா? ரெண்டு பேரும் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கேட்டேன்ட்டு அலெக்ஸ் பையன் சமாளிச்சுட்டே சொல்றத பார்த்தோன்னே ஹாங்க பையனும் டவுட்டா என்னது நம்ம ரெண்டு பேரும் நைட்டு டின்னருக்கு சாப்பிட போகணுமான்னு சொல்லி கேட்குறீங்களான்ட்டு நம்ம ஹாங்க பையனும் அப்படியே டவுட்டா அலெக்ஸ் பையனை பார்த்துட்டே நின்றுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே கடையில் நம்ம ஜாக்கி பையனும் அவனோட ஃபேஸில் ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு ஐயையோ ஆனந்தமேன்னு சொல்லிட்டு சாங் பாடிட்டு இவன் பாட்டு உட்காந்துருக்கத பார்த்தோன்னே ஜாக்கியோட அண்ணியும் இவன் பாடுறத பார்த்தோன்னே அவனோட தலையிலே ஒரு அடியை போட்டுட்டு என்னடா ஐயையோ ஆனந்தமேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கா, அமைதியா உட்காடுறான்னு சொல்லிட்டு அண்ணி திட்டுறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் அமைதியா அண்ணி என்னோட மேனேஜர் கிட்ட நான் ஸ்கிரிப்ட் தர சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன். நீங்களும் கொடுக்க போனீங்களே, உங்களுக்கு எதுவும் இந்த இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கேட்கறத பார்த்தோன்னே அண்ணி மேனேஜரோட பேரை கேட்டோன்னே அவங்களும் வெக்கப்பட்டுக்கிட்டே அமைதியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் நல்லபடியாக கொடுத்துருவேன்ட்டேன். சரி ஓகேடா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நான் டெலிவரி கேர்ளாடா, நான் இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரணுமான்னு சொல்லிட்டு அண்ணி கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் அண்ணி எனக்காக செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க? எனக்காக தானே செஞ்சீங்க, இதுக்காக கோச்சிக்காதீங்க. அப்புறம் அண்ணி நீங்க கரெக்டா என்னோட மேனேஜர் கிட்ட தானே அந்த ஸ்கிரிப்டை தந்தீங்க, அவர் ஏதாவது சொன்னாரான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கேட்கறத பார்த்தோன்னே அப்பதான் ஹாங்கோட அக்கா ஒன்று யோசிச்சு பார்ப்பாங்க. மேனேஜர் கிட்ட அந்த ஸ்கிரிப்டை தரப்ப அவனும் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஏமா நீ சொல்ற கதைக்கு இங்க இருக்க கதைக்கு சம்மந்தமே இல்லை, என்ன சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அக்காட்ட கேட்ட எல்லாத்தையுமே இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஹாங்கோட அக்கா யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் அண்ணியை பார்த்துட்டு அண்ணி அண்ணி ஏதாவது சொல்லுங்க, நீ ஏன் இந்த மாதிரி அமைதியா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் கேட்கறதுனால ஹாங்கோட அக்கா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நான் கரெக்டா தந்துட்டேன், அவர் எதுவும் சொல்லலை, நீ கவலைப்படாத, உன்னோட ஸ்கிரிப்ட் சீக்கிரம் படமா வந்துடும், நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே சமாளிச்சுட்டே உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் அவங்க அண்ணியை பார்த்துட்டு அண்ணி இன்னைக்கு ஃபுல்லா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க புதுசு
ஷோஸா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வந்து மேக்கப் போடுறதுக்காக பார்லருக்குலா வேற வந்திருக்கீங்க. எங்கேயாவது யாரு கூடயாவது வந்து டேட்டுக்கு வந்து போக போறீங்களா? எங்களுக்கு தெரியாம எதையாவது வந்து மறைக்கிறீங்களா அண்ணின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே அவங்களோட அக்கா வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, "இல்ல, இல்ல நான் வந்து யாருக்கும் வந்து அப்பாயின்ட்மெண்ட்லாம் வந்து தரல. நான் வந்து எங்கடா வந்து போக போறேன்? உங்க வீட்ல தானே இருக்கேன். நான் எங்கேயும் போகலன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து பொய்க்கு மேல வந்து பொய்யா வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ இந்த மாதிரி வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே அண்ணிய வந்து பார்த்துட்டு, "அண்ணி நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க. எனக்கு வந்து நல்லா தெரியும். நீங்க வந்து அடிக்கடி வந்து யாரையும் நினைச்சு வெட்கப்பட்டுட்டு சிரிக்கிறப்ப, உங்க கண்ணம் எல்லாமே வந்து சிவக்கும். அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து எதையும் வந்து என்கிட்ட வந்து பொய் சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் வந்து மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அண்ணி. நீங்க எங்க எல்லாருக்கும் தெரியாம ஏதாவது வந்து மறைக்கிறீங்களா? நீங்க வந்து யார் கூடயாவது வந்து டேட்டுக்கு போறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து கிளம்பிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து டவுட்டா வந்து கேட்குறப்ப, அவங்களோட அக்கா வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பா. இங்க வந்து ஹாங்கு பையனும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, திடீர்னு ஜாக்கியோட நெனப்பு வந்து அவன் பாட்டுக்கு வந்து சிரிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். நம்ம ஜாக்கி பையனும் வந்து நைட்டு வந்து மூவி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் வந்து பேய் படத்த வந்து பார்த்துட்டு, இவன் பாட்டுக்கு வந்து பயத்துல வந்து கத்திக்கிட்டே வந்து பயந்துகிட்டே அப்படியே ஹாங்கு பையன வந்து கட்டிப்பிடிச்சுட்டே வந்து அந்த படத்த வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜாக்கி பையன் வந்து பண்ற எல்லா சேட்டையும் வந்து ஹாங்கு பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்துட்டு, "பேபி என்னாச்சு பேபி? ஏன் என்ன பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு கிட்ட வந்து கேட்குறப்ப, ஹாங்கு பையனும் வந்து நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "பேபி உனக்கு வந்து இந்த படம் வந்து பார்க்க பயமா இருந்தா சொல்லு. இப்பயே வந்து நம்ம வந்து டிவிய வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன் வந்து பயத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து கேட்கவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து, "சரி ஓகே ஆஃப் பண்ணிடுன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு 2 பேருமே வந்து ஒண்ணா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாக்கி பையன் வந்து ஹாங்கோட கைய வந்து டைட்டா வந்து பிடிச்சுட்டு, "பேபி நம்ம 2 பேருமே வந்து லவ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேட்டுக்கு போனது வந்து உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேருமே வந்து நம்மளோட வீட்ல இருக்கப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம 2 பேருமே வந்து தனியா பேசக்கூட வந்து நம்மளுக்கு வந்து முடியவே இல்ல பேபி. அதுவும் இல்லாம வந்து இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நம்ம 2 பேருமே வந்து வெளிய வந்து ஒண்ணா சேர்ந்து எங்கேயுமே வந்து போகலன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் வந்து சிரிச்சுட்டு, "சரி ஓகே பேபி. நாளைக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து மூவிக்கு போயிட்டு, அப்படியே வந்து நைட் வந்து டின்னர வந்து சாப்பிட்டு வந்துடலாம். இது வந்து உனக்கு ஓகே தானேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமா, "எனக்கு வந்து ஓகே, ஓகே. நம்ம வந்து நாளைக்கு வந்து போலான்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சந்தோஷமா சொல்றப்ப, திடீர்னு நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "இப்ப நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல, உன்னோட பேய். நான் வந்து உன்ன வந்து சாப்பிட போறேன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து பயமுறுத்துறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து பயத்திலே வந்து ஹாங்கு பையன வந்து எட்டி உதைக்கவும், அவனும் வந்து கீழ வந்து விழுந்துருவான். அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ஹாங்கு பையன் வந்து நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வந்து ஜாக்கிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். "பேபிமா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கேட்குறப்ப, ஜாக்கி பையனும் வந்துட்டு, "நான் வந்து உங்க அக்கா கூட வந்து வெளிய வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லுவான். அப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, "பேபி நம்ம 2 பேரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்ல வெளிய வந்து போறதுக்காக. அந்த பிளான் வந்து இப்போ வந்து கிடையாது பேபி. நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்து சாப்பிட போறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து வரமாட்டேன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஷாக்கா, "என்னது? என்ன சொன்னீங்க பேபி? நம்ம 2 பேரும் தானே வந்து வெளிய போறோம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்துல இப்போ வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து முடியாது. நம்ம 2 பேர் தான் வந்து வெளிய வந்து போகணும்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து அடம் பிடிக்கிறத பார்த்தோன்னே, உடனே ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப பொறுமையா, "பேபிமா அந்த பையன் வந்து என் கூட வந்து வேலை பார்க்குற பையன். அவன் வந்து விரும்பி வந்து கேட்டான். நம்ம 2 பேரும் வந்து சாப்பிட போலான்னு சொல்லி கேட்டதுனால, என்னாலயும் வந்து அவாய்ட் பண்ண முடியல. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன வந்து மன்னிச்சிடு. நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வேணா வந்து நம்ம 2 பேரும் வந்து வெளிய வந்து போகலாம் பேபின்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சமாதானப்படுத்துறப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அதெல்லாம் கேட்காம, "இல்ல, இல்ல பேபி நம்ம 2 பேரும் தான் வந்து போகணும். அதெல்லாம் வந்து முடியாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து மறுபடியும் வந்து அடம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோனே உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "சாரி பேபி நம்ம 2 பேரும் வந்து இன்னொரு நாள் வந்து போகலாம். நான் வந்து அவன் கூட வந்து போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் வந்து வாங்கி தருவேன். வேணா என்னையும் ஆசைப்பட்டாலும் நான் வந்து தருவேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ரொமான்டிக்கா வந்து பேசுறத பார்த்தோன்னே, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே, "சரி ஓகே பேபி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பெர்மிஷன் தருவேன். மறுபடியும் இந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. லவ் யூ பேபி" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜாக்கி பையன் வந்து ஃபோன்லேயே வந்து கிஸ் குடுப்பான். இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட அக்கா வந்து பார்த்துட்டு, "என்னடா நீங்க 2 பேரும் வந்து போட்ட பிளான வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு, அவன் கூட வேலை பார்க்குற பையன் கூட வந்து வெளிய வந்து போக போறானாடான்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங்கோட அக்கா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, "ஆமா அண்ணி அவரு வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்து தெரியும்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து டவுட்டா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, அவங்களோட அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் நாங்க எல்லாருமே வந்து கேர்ள்ஸ்டா. கேர்ள்ஸுக்கு வந்து தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. நீ வந்து சரியான முட்டாள். உன்னோட ஹஸ்பண்ட வந்து இன்னும் வந்து உன் கைக்குள்ள வந்து பிடிச்சு வச்சுக்க தெரியலடா. நீ உன்னோட ஹஸ்பண்ட வந்து கவனமா வந்து
பார்த்து வச்சுக்கோ, இல்லைன்னா வந்து வேற யாராவது வந்து கேப்ல வந்து உன்னோட ஹஸ்பண்டை வந்து தூக்கிட்டு போயிட போறாங்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அண்ணி வந்து பயமுத்துறத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்து லைட்டா பயந்துக்கிட்டு, அதெல்லாம் இல்லை அண்ணி, என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் வந்து முழுசா வந்து நம்புறேன், என்னை விட்டு வந்து அவர் வந்து யார் கூடயும் வந்து போக மாட்டாரு, அதுவும் இல்லாம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து வேற யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு அவர் வந்து வேற யாரு கூடயும் வந்து போக மாட்டாரு, ஏன்னா வந்து நான் தானே வந்து அவரோட செல்ல ஒய்ஃப், என்னை விட்டுட்டு வேற யார் கூட வந்து போக போறாரு, எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே அவங்களோட அக்கா வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன், கேட்டா கேளு கேட்காட்டி போடான்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து கிண்டலா வந்து சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா, அப்படியா அப்பனா நீங்களே வந்து பணத்தை தந்துட்டு வாங்க, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து ஓடி போறத பார்த்தோன்னே அவங்களோட அக்கா வந்து பயந்துக்கிட்டே, டேய் பணம் என்கிட்ட இல்லடா, பணத்தை வந்து கொடுத்துட்டு போடான்னு சொல்லி கத்திக்கிட்டே, இங்க பாருமா நான் வந்து பணம்னா என்கிட்ட இல்லை, நான் வந்து அப்புறம் வந்து தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்காவை வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதோட இந்த எபிசோட் வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.